உங்கள் வசந்தசேகர். இந்த அரசாங்க ஆஸ்பத்திரிங்க, இந்த தாலுக்காவில் கூட 24 ஹவர்ஸாக வைக்கணுங்க. ஒவ்வொரு தாலுக்காவில் வந்து 24 மணி நேரமும் அந்த ஆஸ்பத்திரி இருக்கணும். அந்த ஆஸ்பத்திரி இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. அந்த நாய்க்கடி மருந்து இருக்கணும், நாய்க்கடி ஊசி இருக்கணும், அப்புறம் வந்து பாம்பு கடி மருந்து இருக்கணும், சில ஒரு ஒரு முதலுதவி செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கணும். நிறைய தாலுக்கா ஆஸ்பத்திரிகளில் இது மாதிரி இருக்கிறதில்ல. ரெண்டாவது அவங்க வந்து இந்த மத்தியானம் ஆலோசனை முடிஞ்சு போகுது, அதுக்கப்புறம் இழுத்து பூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் தான் திறக்கிறாங்க. இப்போ நான் இரவில் ஒரு இதில் வந்து தனியார் ஆஸ்பத்திரி தான் இழுத்துட்டு போக வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு குறிப்பாக சொல்லணும், அதுக்கு அது திருவையாறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருவையாறு தாலுக்காவில் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வந்து தனியார் ஆஸ்பத்திரி தான் எந்த நேரமும் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அது மாதிரி இல்லை. இந்த பிரசவத்துக்கு அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது. டாக்டர் வந்து இருக்க மாட்டேன்றாங்க. ஏதாச்சும் ஒன்றா நேராக தஞ்சாவூர் தான் போகணும். அங்கேருந்து 18 கிலோமீட்டர். இதனாலும் பரவாயில்ல, சில மாவட்டங்கள்லாம் வந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர். இப்போ கூட ஒரு நண்பர் வீடியோ போட்டுருந்தார் பாருங்கள். ஒரு அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு ஒரு 4 ஊரில் போய் அலைஞ்சிட்டு அப்புறம் போனாக்க ஒருத்தர் இறந்தே போயிட்டான். அது பாம்பு கடி ஏதோ கடிச்சிருக்கும் போல் இருக்குது. பாம்பு கடி மாத்திரை இல்லை, நாய்க்கடி கூட பரவாயில்ல, ஒரு நாள் இருந்தால் கூட அடுத்த நாள் போய் ஊசி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாம்பு கடியெல்லாம் வந்து உடனே பார்க்கணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு அர்ஜென்ட்டுக்கெல்லாம் ரொம்ப போக வேண்டியதாக இருக்குது. இந்த அரசாங்கத்தில் எதுக்கு தான் இருக்குன்னே ஒன்றுமே புரியல. அங்கங்கே வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க, ஆனால் ஒன்றும் நோ யூஸ் அதுமாரி இருக்குது. ஒரு காலையிலேருந்து ஒரு 9 மணிலேருந்து ஒரு மணி 2 மணி அது வரைக்கும் தான். அது கூட தலைவலி மாத்திரை அது மாதிரி ஜுரம் தலைவலி அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இருக்குது. ஏதோ ஒரு சில இடத்துலலாம் போனீங்கன்னா இது மாதிரி தான் இல்லைம்பாங்க. சார் நீங்கள் அங்கே போங்க, அந்த ஆஸ்பத்திரி போங்க, அங்கே தான் இருக்குது எல்லாமே, இங்கெல்லாம் கிடையாது அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து இந்த நல்லா கவனித்து எது என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு என்னென்ன 24 மணி நேரம் இருக்கணும்ல. இங்கே சிட்டியிலே இருக்க மாட்டேங்குது. இங்கே கிராமத்தில் சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்கெல்லாம் போனால் சில இதுங்கள்லாம் வந்து கிண்டியில் இருக்கிற இந்த கலைஞர் இதில் வந்து சில இதெல்லாம் ஒரு மணியோடு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த அர்ஜென்ட்டுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலு? அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி விட்டு 24 மணி நேரமும் கிடையாது. அது ஏதாச்சும் ஒரு தலைவலி ஜுரம்னாக்கா எங்கே போகணும்? அப்புறம் எங்கே ஏதாச்சுன்னா ஓடணும், வேறு ஜிஹெச் போகணும், அவ்வளோ தூரம் போய் ஆகணும். இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கலையணுங்க கண்டிப்பாக. ஏன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில் எல்லாம் ஏழைகள் வருவாங்க, ஏழைகள் தானே வராங்க. பணக்காரங்க வந்து எங்கே வேணாலும் போவாங்க. இந்த ஏழைகளுக்கான ஆஸ்பத்திரி தான் நம்ம பேசுகிறோம். அதுக்காகத்தான், ஏழைகளுக்கான ஒரு விஷயங்களுக்காகத்தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறது. காரணமே வந்து இது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அப்போலேருந்தே அப்படியே தான் வச்சுருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. புது புது ஆஸ்பத்திரிலாம் கட்டுறாங்க, ஆனால் அது டைம் வந்து அதுதான் 2 மணிக்கு கூட முடிச்சுருவாங்க கதையெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா வேறு எங்கேயாச்சும் தான் ஓடணும். 24 மணி எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதுமாரி இருக்கும். ஒரு நம்ம ஆத்திர அவசரத்துக்கெலாம் முடியாது. அதனால் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதுதான் பிரச்சனை. அது இல்லாமல் அளவுக்கு இந்த அரசாங்கம் பேர் நல்ல திறம்பட இந்த ஆட்சியிலனாலும் நல்லா பண்ணணுங்கிறது நம்ம வேண்டுகோள் விடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.